நம் நாட்டிற்கு நடந்தது என்ன? மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் கையொப்பத்துடன் அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கி நிதிச்சபையின் தீர்மானம் என இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தீர்மானத்தின் பிரகாரம் நீதிமன்றத்தில் குற்றவியல் விசாரணை அல்லது வழக்கு ஒன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்களின் ஓய்வூதியம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் இடைநிறுத்தப்படுகிறது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்களின் சேவை காலத்தை கருதாமல் இறுதியாக அவர்கள் பெற்ற சம்பளத்தின் 74% மாதாந்த ஓய்வூதிய கொடுப்பனவாக வழங்கப்படுகிறது. நாம் இன்று அது தொடர்பில் பேசவில்லை. எனினும் இந்த விடயம் அதனோடு தொடர்புபட்டுள்ளது. தற்போது மத்திய வங்கியின் 2 முன்னாள் ஆளுநர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றன. முன்னாள் ஆளுநர்களான அஜித் நிவாத் கப்ரால், அர்ஜுன மகேந்திரன் ஆகியோர் தொடர்பில் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டிற்கு ஏற்பட்ட விபரீதங்கள் தொடர்பில் பேசுகின்ற இவர்கள் இருவரும் மேற்கொண்ட விடயங்கள் பாரதூரமானவை, அதேபோன்று தீர்மானமிக்கவை. இவர்களை குறித்த பதவிகளுக்கு நியமித்ததன் பின்னர் அவர்கள் அந்த பதவிகளில் இருந்தபோது எடுத்த தீர்மானங்களின் பின்புலத்தில் பலமான குழுவினர் இருந்தனர். பொருளாதார கொலையாளிகள், அதேபோன்று பொருளாதார குற்றம் என்ற வசனம் நாட்டு மக்கள் மத்தியில் பேசப்படுவதற்கு இது போன்றவர்களே காரணமாக அமைந்தனர். கடந்த வருடம் நவம்பர் மாதம் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒன்றின் மூலம் பொருளாதாரம் தொடர்பில் உரிய நேரத்தில் உரிய தீர்மானம் எடுக்காமையினால் இடம்பெற்ற தவறினால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமையை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பின் பிரகாரம் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியவர்களில் கப்ராலும் ஒருவராவார். அதன் சில சம்பவங்களை நினைவுபடுத்தலாமா? 2006ஆம் ஆண்டு முதன்முறையாக கப்ரால் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 2006ஆம் ஆண்டில் இருந்து 2015ஆம் ஆண்டு வரை அவர் அந்த பதவியை வகித்ததுடன் 2021ஆம் ஆண்டில் இருந்து 2022ஆம் ஆண்டு வரை அவர் மீண்டும் அந்த பதவியை வகித்தார். 2006ஆம் ஆண்டில் இருந்து 2015ஆம் ஆண்டு வரை அவர் மேற்கொண்ட விடயங்கள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பொதுநலவாய விளையாட்டு போட்டியில் அதனை நடத்தும் உரிமையை ஹம்பாந்தோட்டைக்கு பெறுவதற்கு மேற்கொண்ட செலவு அதில் முன்னிலை பெற்றது. ஊக்குவிப்பு நிறுவனம் ஒன்றின் ஊடாக அந்த உரிமையை பெறுவதற்கு செலவு செய்த நிதி தொடர்பில் விசாரணை செய்வதற்காக வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் தொழில்நுட்ப காரணங்களினால் அது முன்கொண்டு செல்லப்படவில்லை. அடுத்ததாக குரேக்க முறிகள் கொடுக்கல் வாங்கல் நினைவிருக்கிறதா? 2012ஆம் ஆண்டு குரேக்கம் பொருளாதார நெருக்கடியினால் வீழ்ச்சியடையும் என்பதனை நன்கு அறிந்து கொண்டு எமது நாட்டின் மக்களின் நிதியில் அந்த நாட்டின் முறிகளை கொள்வனவு செய்தமையினால் 194 கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுத்தப்பட்டதாக கப்ராலுக்கு எதிராக தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முதலில் தாக்கல் செய்யப்பட்ட போது தொழில்நுட்ப பிரச்சினை என்று கூறி அது நீக்கிக் கொள்ளப்பட்ட போதிலும் தற்போது ஆணைக்குழு மீண்டும் ஒருமுறை வழக்கு தாக்கல் செய்துள்ளது. பாரதூரமான விடயமாக பொருளாதாரம் தொடர்பிலான தீர்மானம் உள்ளது. பணம் அச்சிட்டு நாட்டினை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என மத்திய வங்கியின் நிதிச்சபை கூறிய போதிலும் பணத்தினை அச்சிடுவதற்கு அழுத்தம் விடுத்தவர்களில் கப்ரால் முன்னிலை வகிக்கிறார். நிதி ராஜாங்க அமைச்சராக பாராளுமன்றத்தில் செயற்படும் போது அங்கிருந்து மீண்டும் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டு நாடு வங்குரோத்து அடையும் நிலையினை நெருங்கிய நிலையில் $500 மில்லியன் பிணைமுறி செலுத்துவதற்கு எடுத்த தீர்மானம் கப்ரால் தொடர்பில் அதிக விமர்சனத்தை ஏற்படுத்தியது. அதனை பிற்போடுவதற்கான சந்தர்ப்பம் இருந்த போதிலும் மக்களுக்கு எரிபொருளை கொண்டு வருவதற்கு அல்லது மருந்தினை கொண்டு வருவதற்கு எஞ்சியிருந்த கடைசி $500 மில்லியன் செலுத்துவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்தார். அது தொடர்பில் இன்னும் சரியான விசாரணைகள் இடம்பெறவில்லை. இந்த இறையாண்மை முறிகளை மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் மீண்டும் செலுத்திய போது விசேட லாபம் கிடைக்கும் சில தரப்பினர் உள்ளதாக அதன்போது பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இந்த நிலையில் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு இருக்கின்ற சிறப்புரிமைகளுடன் 2021ஆம் ஆண்டு கப்ரால் மீண்டும் மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். பதவிக்கு நியமிக்கப்பட்டவுடன் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் வகையில் ஓய்வூதிய முறைமையை தயாரித்துக் கொண்டார். இவை ஒரு சில விடயங்கள் மாத்திரமே. அடுத்ததாக அர்ஜுன் மகேந்திரன் ஊழல் மோசடியை ஒழிப்பதற்காக நல்லாட்சியினை கொண்டு வருவதாக கூறி 2015ஆம் ஆண்டு ஆட்சிப்பீடம் ஏறிய அரசாங்கத்தின் உயர் பதவியில் இருந்தவர்கள் அர்ஜுன் மகேந்திரனை சிங்கப்பூரில் இருந்து அழைத்து வந்து மத்திய வங்கியின் ஆளுநராக நியமித்தனர். இந்த நியமனத்திற்கு அன்று அமைச்சரவையிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தனிப்பட்ட முறையிலான அறிமுகத்தினால் வெளிநாட்டவர் ஒருவர் குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அர்ஜுன் மகேந்திரன் குறித்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். அவர் நியமிக்கப்பட்டு சில வாரங்கள் செல்லவில்லை.
2015 ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி மிக மோசமான முதலாவது முறிகள் மோசடி இடம்பெற்றது. மத்திய வங்கியின் உலக தீர்மானங்களை தமது உறவினர்களுக்கு அறிவித்து நாட்டிற்கு நட்டம் ஏற்படும் வகையில் முறிகள் விநியோகிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஊழியர் சுயமலாப நிதியத்திற்கு மாத்திரம் இதனால் 9 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் அவருடைய தடயவியல் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். 2016ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மீண்டும் இதுபோன்றதொரு முறிகள் மோசடி இடம்பெற்றது. அதனால் ஏற்பட்ட நட்டம் இதுவரை மதிப்பிடப்படவில்லை. அஜித் நிவாத் கப்ரால் 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி கூறியதற்கமைய முதலாவது முறிகள் மோசடியினால் ஏற்பட்ட நட்டம் 5,90,000 கோடி ரூபாவாகும். ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு சாட்சி விசாரணை இடம்பெற்றது. எனினும் அந்த அறிக்கை தற்போது சோடிகள் திணைக்களத்தில் காணப்படுகிறது. அதனை 2048ஆம் ஆண்டே பார்க்க முடியும். முறிகள் மோசடிகள் தொடர்பிலான தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆலோசனைகள் வழங்கியது யார் என்பதனை அர்ஜுன் மகேந்திரன் பாராளுமன்ற செயற்குழுவின் முன்பாக கூறியிருந்தார். அந்த செயற்குழுவின் அறிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்பே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. அதன் பின்னர் அடிக்குறிப்பை பொருத்தி தகவல்களை சிக்கலுக்குட்படுத்தியவர்கள் யார் என்பதும் ரகசியமான விடயங்கள் அல்ல. தொடர்ந்து சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அர்ஜுன் மகேந்திரன் நாட்டினை விட்டு சென்ற போது அவர் திருமண நிகழ்வு ஒன்றுக்கு சென்றிருப்பதாக அவரை பாதுகாத்தவர் யார் என்பதனை நாட்டு மக்கள் அறிவர். முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் 21,000க்கும் அதிகமான கையொப்பங்களை இட்ட போதிலும் மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வர இயலவில்லை. தற்போது முறிகள் மோசடிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நீதிமன்றத்தில் விசாரணை இடம்பெறுகிறது. அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த பிடியாணை சர்வதேச போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் தொடர்ந்தும் சுதந்திரமாகவே உள்ளார். நமது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் மிகவும் பாரதூரமான தீர்மானங்களை மேற்கொண்ட மத்திய வங்கியின் பிரதான ஆசனங்களில் அமர்ந்திருந்த இருவர் செய்த வேலைகளே இவை. அவர்கள் தமது தேவைகளுக்காகவே இவற்றை செய்தனர். குறித்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு அழுத்தம் விடுத்தவர்கள் மற்றும் இவ்வாறான தீர்மானங்களின் பின்னர் அவர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்தவர்கள் யார் என்பதையும் நாட்டு மக்கள் நன்கு அறிவர். தற்போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றே மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். நம் நாட்டிற்கு நடந்தது என்ன?